டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது பிடி/பிஆர்டி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த தேர்வு பார்த்திங்கன்னா நம்ம தேர்வு எழுதியாச்சு. ஆன்சர் கீ அப்படின்றது கவர்மெண்ட் ஆன்சர் கீ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தவறுதலாக இருக்கிற கொஷின்ஸ் அப்படின்றது நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டிய கொஷின்ஸ் எல்லாமே அப்ஜெக்ஷன் அப்படின்றது தெரிவிச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்க ரிசல்ட் அப்படின்றது. ஸோ ரிசல்ட் பொறுத்தளவுக்கும் கூடிய சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா எலெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்றத ரெக்யூர்மெண்ட் போர்டு சொல்லிட்டாங்க தெளிவாக. நம்மளும் கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ எலெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னமும் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு தாமதம் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ முன்னாடி நடந்த தேர்வுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 நாள் 60 நாள் இந்த டேட்டுக்குள்ளே இந்த டைமிங்குள்ளே வந்து ரிசல்ட் அப்படின்றத கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்க டிலே பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த தேர்வில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதத்துக்கு மேலேயே ஆகிட்டு இருக்கு இப்போது. ஸோ 4 மாதத்துலேயும் இன்னும் ரிசல்ட் வராமல் இருக்குது. இது வந்து தேர்வர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கும் அப்படின்றது புரியுது. ஏன்னா தேர்வை எழுதிட்டு, அதாவது தேர்வு வைக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை, பட் தேர்வை எழுதிட்டு அதோட ஒரு ரிசல்ட்டுக்காக நமக்கு எவ்வளோ மார்க் வரும், இந்த கட் ஆஃப்க்கு இந்த மார்க்குக்கு நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு மன உளைச்சலே வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் இந்த பீரியடில் இருக்கிறதுங்கிறது வந்து தாங்கவே முடியாது. ஏன்னா நம்மளால் அடுத்த எந்த வேலைக்கும், அதாவது அடுத்த வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதுக்கு படிக்க தோணாது. ஏன்னா இதில் நம்மளோட நிலைமை என்ன, அதாவது ஒரு தேர்வு எழுதியிருக்கோம், அதில் வந்து பாஸா ஃபெயிலா, என்ன கேட்டகரியில் இருக்கும், என்ன கண்டிஷனில் இருக்கிறோம், இதில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற 1008 குழப்பத்தோடு நம்மளால் அடுத்த தேர்வுக்கு மூவ் ஆகி போகிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு மனநிலை வேணும். ஸோ அதை வந்து யாராலையுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால் அந்தளவுக்கு இது பண்ண முடியாது. ஏன்னா இந்த தேர்வில் கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தினாலேயே போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பலாம். நம்மளும் கேட்டிருந்தோம். அவங்க எலெக்ஷனுக்கும் இருக்கும் சம்மந்தம் இல்லை, கூடிய சீக்கிரம் கொடுத்துருவோம் அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் வராததுனால மேபி நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் மிடில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவித்த ஸ்டார் கேள்விகள் அது சம்மந்தமான தகவலும் கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்டார் கேள்விகளில் பொறுத்தளவுக்கு இப்போ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம், அந்த கேள்வி வந்து தவறுதலாக இருக்குது, அவங்க கொடுத்த கேள்வியே கொஷின்லேயே தவறுதலாக கேள்வி வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை வந்து நமக்கு ஸ்டார் கேள்விகளாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதற்கான மதிப்பெண்கள் அப்படின்றது நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குற பட்சத்தில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 கேள்விகள் ஸ்டார் கேள்விகளாக இருக்குது அப்படின்னா அந்த 5 மார்க் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு பயமும் அல்லது பதட்டமோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து ஸ்டார் கேள்விகளுக்கு மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பயம் தேவையில்லை. ஸோ அதே போல் ஸ்டார் கேள்விகளுக்கு மேபி அந்த கேள்விகளவே கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 150 கேள்விகளுக்கு எழுதுறது ஒரு 5 கேள்விகள் குறைஞ்சிடும், 144 145 அப்படின்ற மாதிரி கேள்விகளோட எண்ணிக்கை வந்து குறையுமே தவிர நீங்கள் வந்து அதில் வந்து கொஷின்ஸ் கம்மியாயிடுச்சு அதனால் மார்க் குறையும் அப்படின்ற எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நார்மலாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க.